لا إله إلا الله لا إله إلا الله أنت علينا بهما مثل حسنك بدرنا سيدي خير النبي. بسم الله الرحمن الرحيم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, நாம் பிறருக்கு செய்யும் உபதேசங்களிலேயே சிறந்த உபதேசம் சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த உபதேசம்தான். ஏனென்றால் அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த உபதேசத்தை பாராட்டியும் அவர்களுக்கு நாம் ஞானத்தை வழங்கினோம் என்றும் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு மாமனிதனுடைய உபதேசம். நிறைய உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு உபதேசம் சொல்கிறார்கள், வலா துஸஹிர் ஹத்தக லின்னாஸி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. யாரையும் பார்த்து முகம் சுளிக்காதீர்கள், பெருமை கொண்டு நடக்காதீர்கள். ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குது. யாரையும் பார்த்து அலட்சியமாக, லேசாக, மட்டமாக முகம் சுளித்து நடப்பது, அதுபோல் பெருமை கொண்டு நடப்பது, இந்த இரண்டையும் நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறார். ஏனென்றால் உலகத்தினுடைய போங்கு மாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் மட்டும் நினைப்பீங்க அல்லாஹ்விடத்தில் அவர் கண்ணியமானவராக இருக்கலாம். ஏன் உங்களை விட ஒரு காலத்தில் அவர் கண்ணியமானவராக மாற்றப்படலாம். உலகத்தினுடைய நடைமுறை அது. அல்லாஹ்வுடைய மிக நெருக்கமாக இருந்தவன் தான் இப்லீஸ். அவன் வணங்காத இடமில்லை, சுஜூத் செய்யாத இடமில்லை. ஆனால் லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவனாக மாறி உலகத்தில் அவன் விரட்டப்பட்டான் என்று பார்க்கிறோமே. அது மாதிரி உலகத்தினுடைய போங்குங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். நாம் அன்னைக்கு இருக்கிற நிலையில தான் எப்போவுமே இருப்போங்கிறதெல்லாம் இல்லை. இதற்கு இப்னு அபி ஸரஹின் ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அபி ஸரஹ் ரொம்ப உச்சத்துக்கு போனாங்க, ரொம்ப கீழே இறங்கினாங்க, அப்புறம் ரொம்ப உச்சத்துக்கு வந்தாங்க. இப்னு அபி ஸரஹ் யாருன்னு சாதாரணமான ஆள் அல்ல, ரொம்ப திறமையானவர், ஆற்றல் மிக்கவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வஹி எழுதுவதற்காக பயன்படுத்தினார். வஹி எழுதுறதுன்னா சாதாரணமானவர், வஹி எழுதுவதற்கு பயன்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனால் தீனை விட்டு மதம் மாறிவிட்டார், முர்த்தத்தாயிட்டார். இஸ்லாத்தை விட்டு போனது மாத்திரமல்ல, நபியை விட முகம்மதை விட நான் தான் அறிவாளின்னு சொன்னேன். அவரை விட நான் தான் அறிவாளி, நான் தான் கெட்டிக்காரன். பல்வேறு விதமான குழப்பங்களுக்கும் தீனுடைய பல்வேறு சோதனைகளுக்கும் பல பேருடைய அழிவிற்கும் காரணமாக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அவங்களுடைய உச்சமான ஒரு நிலை வந்துருச்சுன்னா, என்ன வஹீலே சந்தேகம் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை அல்லவா, தீனுக்கு ஆபத்தான ஒரு நிலை. அதனால அவர் எங்கிருந்தாலும் அவரை நீங்க கொலை செய்யணும்ட்டாங்க. இன்கான் அலா அஸ்தாரில் கஅபா, கஅபாவில் திரையை பிடித்து கொண்டு நின்றாலும் சரின்னாங்க சொல்லாது. அந்த அளவுக்குள்ள ஒரு நிலை. ஆனால் அதே நேரத்தில் பின்னால் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்களுக்கு சொந்தம் கூட, உஸ்மான் தாரை கூப்பிட்டு வந்தாங்க. நாயகமே இவருக்கு மன்னிப்பு உண்டான்னு கேட்டாங்க, இவருக்கு பையச் செய்து கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. ஒரு தடவை கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அமைதியாக இருந்தாங்க. ரெண்டாவது கேட்டாங்க, அப்பொழுதும் தான் அமைதியாக இருந்தாங்க. மூணாவது ஸல்லல்லாஹு கை நீட்டிட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு இவர் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் மாறினார் என்று சொன்னால், அவர் பின்னாலே எகிப்தினுடைய ஒரு மேற்கு பகுதிக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலாவினாலே. அது மாத்திரமல்ல, பின்னால் அந்த எகிப்தினுடைய முழுமையான பகுதி அவங்களுடைய ஆளுமைக்கு இருந்தது. ஆப்பிரிக்காவினுடைய பல பகுதிகள் இஸ்லாமாகுவதற்கு ஒரு காரணமாக அதை வரலாற்றிலே ஃபாத்திஹ ஆப்பிரிக்கா என்று சொல்வார். ஆப்பிரிக்காவினுடைய வெற்றியாளர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மகத்தான ஒரு நிலையினுடைய மாற்றத்தில் யாரையும் பார்த்து கோலத்தால், அவர்களுடைய தன்மைகளால் யாரையும் அலட்சியமாய், மட்டமாய், லேசாய் கருதக்கூடாது. ஏன் கருதுறோம்னு சொன்னால், நம்மள்ட்ட ஏதாவது இல்மு இருக்கலாம், நம்மள்ட்ட அழகு இருக்கலாம், நம்மள்ட்ட பெருமை இருக்கலாம், நம்மள்ட்ட ஏதாவது அதிகாரம் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் யாரையும் லேசாக கருதிவிடக்கூடாது அருமையானவர்களே. அதனால பெருமை, கோபதாபங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்தும் கூட மட்டமாக கருதக்கூடாது. ஏன்னா யார் பெருமை கொள்வான்னு சொன்னா, தன்னை உணராதவன் தான் பெருமை கொள்வான். யாருக்கு பெருமை வரும், ஏன் பெருமை அப்படின்னு சொன்னா, தன்னை பற்றி சரியாக உணராதவன் தான் பெருமை கொள்வான். ஏன்னா எந்த ஒரு சிறந்த யோசிச்சு பார்க்கும் பொழுது, உலகத்தில் நாம எவ்வளவு சிறந்திருந்தாலும் சரி, என்னை விட சிறந்தவன் ஒருவன் இருக்கிறான். உண்மையா இல்லையா? பெருமைக்கு என்ன வேற இருக்கு?
நான் சிறந்தவன் என்று சொன்னால் என்னோட சிறந்தவன் துன்யால யாரும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பெருமை கொள்ளலாம். அப்படி இல்லையே, தன்னை விட சிறந்தவனை, நம்மை விட சிறந்தவனை அல்லாஹ் தஆலா உலகத்துல வச்சிருக்கிறான். என்னை விட சிறந்தவன் என்று ஒருவன் இருக்கும் பொழுது நான் பெருமை கொள்வதற்கு என்ன இருக்கிறது? பெருமை கொள்வதற்கு அவன் அல்லவா தகுதியானவன். அதனால தன்னை உணராதவன் தான் பெருமை கொள்வான். அது மாதிரி எந்த ஒரு சிறப்பும் நிரந்தரமானது அல்ல. உலகத்துல இந்த சிறப்பு இருக்குதுன்னா நிரந்தரமா? உத்தரவாதம் கொடுக்க முடியுமா யாருக்காவது? இந்த சிறப்புங்கிறது நிரந்தரம், அப்படி யாருக்கும் எதையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. மாற்றம் ஏற்படலாம். எந்த ஒரு சிறப்பும் நிரந்தரம் அல்ல என்று சொல்லும் பொழுது பெருமை கொள்வதற்கு அங்கே என்ன வேலை இருக்கிறது? மூன்றாவது, எந்த மனிதனுடைய வாழ்விலே ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு குறை இருக்கும். வெளியில வெளிப்படாத வரதான் பரவாயில்லை. வெளிப்பட்ட மானம் போயிடும். வெளிப்படாத வர பரவாயில்லை, வெளிப்பட்டாச்சுன்னா மானம் போயிடும். குறையில்லாதவன் நான் என்று சொல்வதற்கு, பெருமை கொள்வதற்கு என்ன வேலை இருக்கிறது? நம்மையோட சிறந்தவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அது மாதிரி உலகத்தில் எந்த சிறப்பும் நமக்கு வழங்கப்பட்டதெல்லாம் நிரந்தரமானதல்ல. அது மாதிரி குறைகளை விட்டு நாம் நீங்கியவர்களும் அல்ல. எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான், ஒரு மூடி வச்சிருக்கான், மூடி போட்டிருக்கான். அது அவந்துருச்சுன்னா மானம்தான், வெளிப்பட்டுருச்சுன்னா இவருக்கு கேவலம் தான். அதனால எல்லாம் மறைச்சு, குறை இல்லாதவர்கள் யார் இருக்கிறார் என்று நினைக்கின்ற நேரத்திலே பெருமைக்குண்டான வேலை. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வழியாக நமக்கு சொல்கிறான், வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, உலகத்தில் பெருமை கொண்டு நடக்காது என்று சொல்லி. அது ரப்புக்கு சொந்தமா. அதனால பெருமை கொண்டவன் இருக்கிறான இழிந்து போவான் என்பதுதான் வரலாறு. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் உண்மையானவர்களே. அதனால அந்த உபதேசத்தை நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். யாரையும் மட்டமாய், லேசாய், அற்பமாய், அவர்களை துச்சமாய் மதிக்கக்கூடாது என்பது மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே பெருமை கொண்டும் நடக்கக்கூடாது என்ற ஒரு அருமையான உபதேசத்தை சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய நம்முடைய ஈமானுக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு உண்டான சிறந்த உபதேசத்தை சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னதமான அந்த அருள் உபதேசத்தை வாழ்க்கையில் பற்றி நடந்து இரு உலகத்திலும் கண்ணியத்தோடும் மேன்மையோடு வாழ்வதற்குண்டான உயர்ந்த நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.